ஷர்மிளா, உலகின் நம்பர் 1 நாடு என்றால் அது வெனிசுலா தான். உலகின் நம்பர் 1 நாடு, ஆயில் ரிச் கண்ட்ரியில், அதாவது எண்ணெய் வளத்தை அதிகம் கொண்ட நாடு, உலகிலேயே நம்பர் 1 நாடு அது வெனிசுலா தான். அதனால்தான் வெனிசுலாவை ஆக்கிரமிப்பதற்காக அமெரிக்கா போன்ற நாடுகள் தொடர்ந்து படையெடுப்பு என்ற வகையிலே சமூக வலைதளம் மூலமாக அவர்களை எல்லாம் நாடி வந்தார்கள். தற்போது கிட்டத்தட்ட வெனிசுலா அமெரிக்காவின் கண்ட்ரோலில் தான் இருக்கிறது என்று பொதுவாக விமர்சனங்கள் வைக்கப்படுகின்ற சமூக வலைதளங்களில். இந்த சூழலில் தான் தற்போது வெனிசுலாவிலே 24ஆம் தேதி நேற்று முன்தினம் மாலை 6 மணி அளவிலே ஒரு நிலநடுக்கம் வருகிறது. நிலநடுக்கம் வந்தால் இரட்டை பூகம்பம், அதாவது ஒரு பூகம்பம் வந்தாலே ஆடி போகும் உலகிலே இரட்டை பூகம்பம் வந்திருக்கிறது. இரட்டை பூகம்பம் என்பது அரிதாக வரக்கூடியது. ஆனால் வெனிசுலா போன்ற நாடுகளில் அடிக்கடி வரும். ஆனால் இந்த இரட்டை பூகம்பம் என்பது சற்று வலுவான இரட்டை பூகம்பம். அதாவது சரியாக மாலை 6:01 மணிக்கு 7.2 என்ற ரிக்டர் அளவுகோலில் உள்ள வலுவான சக்தி வாய்ந்த ஒரு நிலநடுக்கம் வருகிறது. அந்த நிலநடுக்கம் நடுங்கி முடிந்த அடுத்த 39 வினாடிகள் கழித்து 7.5 என்று மேலும் சற்று வீரியத்துடன் ஒரு நிலநடுக்கம், அதாவது 39 வினாடிகளுக்கு இடையிலே 7.2, 7.5 என்று 2 நிலநடுக்கங்கள் ஆடி போகின்றன. கிட்டத்தட்ட வெனிசுலா நாடே தற்போது தரைமட்டமாகிவிட்டதோ, ஏதோ போர் நடந்து முடிந்திருக்கிறதோ என்று சொல்லும் அளவிற்கு தற்போது எங்கு நோக்கினும் குவியலாக கட்டிட ரப்பிஷ் என்பார்களே, அந்த கட்டிட டெப்ரி என்பார்கள், அந்த ரப்பிஷ் தான் எங்கு நோக்கினும் பல அடுக்குமாடி கட்டிடங்கள் எல்லாம் தற்போது தரைமட்டமாக இருக்கின்றன. நீங்கள் தற்போது பார்க்கின்ற காட்சியில் இந்த கட்டிடம் அந்த 6 மணிக்கு முன்பு இப்படிதான் நின்று இருந்தது கம்பீரமாக. தற்போது அந்த கட்டிடம் எப்படி இருக்கு என்று உள்ளே சென்று பார்த்தால் அந்த வாசல் சுற்றுச்சுவர் மட்டும்தான் இருக்கிறது. உள்ளே வேற எதுவுமே இல்லை. அனைத்துமே உடைந்து தூள் தூளாக நொறுங்கி குவியலாக அந்த கற்களின் மேடு ஒரு சிறு குன்று போல அது குவிந்திருக்கிறது. அந்த டெப்ரி அனைத்துமே குவிந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அளவுக்கு பாதிப்பு. இதே போன்ற அடுத்த காட்சியை பார்க்கலாம். அடுத்த காட்சி இன்னும் மோசமாக இருக்கும். இந்த கட்டிடம், இப்படிப்பட்ட கட்டிடம், நின்று கொண்டிருந்த கட்டிடம் நிலநடுக்கத்திற்கு முன், இது நிலநடுக்கத்திற்கு பின் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். அந்த இடமே இல்லை, அந்த கட்டிடமே இல்லை. ஒரு கற்குவியல் தான் காணப்படுகிறது. கட்டிடங்களின் குவியல் தான் காணப்படுகிறது. உடைந்து போன குவியல் தான் இருக்கிறது. அதே போன்ற அடுத்த காட்சிகள், இது போன்ற அடுத்தடுத்த காட்சிகளை நாம் பார்க்கலாம், முன்பு பின்பு என்று. இது மிக முக்கியமான அமைச்சரின் அலுவலகம். இது சுகாதாரத்துறை அமைச்சரின் அலுவலகம். தற்போது எப்படி இருக்கிறது பாருங்கள். இந்த கட்டிடம் இடிந்து சுக்குநூறாக நொறுங்கவில்லை, ஆனால் இடிபாடுகளுடன் அப்படியே தொங்கி நின்று கொண்டிருக்கிறது. அந்தரத்திலே நின்று கொண்டிருக்கின்றார். அது போல நின்று கொண்டிருக்கின்றான். எந்த நேரத்திலும் உடைந்து விழக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்ற வகையில் தான் தற்போது இந்த கட்டிடம் காட்சி அளிக்கிறது. இதற்கு அடுத்ததாக ஒரு காட்சியை பார்க்கலாம். அது இன்னும் மோசமாக இருக்கும். இது பாருங்கள், இது ஒரு முன்பிருந்த கட்டிடம். இது தற்போது இந்த கட்டிடம் எப்படி இருக்கிறது அந்த நிலநடுக்கம் வந்த பிறகு. இது மிக முக்கியமான லாகுவேரா என்ற இடம். இது ஒரு கடற்கரை நகரம், மிக முக்கியமான கடற்கரை நகரம் வெனிசுலாவிலே. காரக்கஸ் என்ற அதனுடைய தலைநகருக்கு இணையான ஒரு நகரம். இங்குதான் முக்கியமான விமான ஓடுதளம் இருக்கிறது, விமான நிலையம் இருக்கிறது, மிக முக்கியமான போர்ட் சிட்டி, துறைமுக நகரம். இந்த கட்டிடம் எப்படி இருந்த கட்டிடம் தற்போது உடைந்து போயிருக்கிறது நம்மால் காண முடிகிறது அந்த அளவுக்கு. அதே போன்று கட்டிடங்கள், இந்த லாகுவாராவில் மட்டும் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட கட்டிடங்கள் தரைமட்டமாக இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் கூறியிருக்கிறார். அந்த மாவட்டத்தை சேர்ந்த, அந்த மாநிலத்தை சேர்ந்தவர் தான் அவர் சொல்லியிருக்கார். முன்பு பின்பு என்று அந்த கட்டிடங்கள் எல்லாம் உடைந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று அடுத்த காட்சியை பாருங்கள். இது ஒரு நட்சத்திர ஹோட்டல். இது நட்சத்திர ஹோட்டல். அந்த ஹோட்டல் தற்போது எப்படி இருக்கிறது, அந்த வழியாக அந்த 2 சக்கர வாகனத்தில் சென்றவர் அந்த நட்சத்திரத்தின் கீழ்ப்பகுதி மட்டும்தான் இருக்கிறது. மேற்பகுதி கட்டிடங்கள் இடிந்து விழுந்து கீழ்ப்பகுதி மட்டும்தான் இருக்கிறது. அந்த முகப்பு மட்டும்தான் இருக்கிறது, மற்ற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த நட்சத்திர ஹோட்டலுடைய சிறப்பு என்னவென்றால் நிலநடுக்கத்தை தாங்கக்கூடிய அளவிலே கட்டப்பட்ட ஒரு நட்சத்திர ஹோட்டல். ஆனால் எப்படி இருக்கிறது என்று பாருங்கள். கற்குவியல் போல இருக்கிறது. அந்த டெப்ரி குவியல் தான் காணப்படுகிறது. அந்த அளவுக்கு உடைந்து உள்ளே இருந்தவர்கள் கதி என்ன என்பது பலருக்கு தெரியவில்லை. எவ்வளவு பேர் இருந்தார்கள், என்ன நடந்தது என்றும் இன்னும் தெரியவில்லை. அந்த அளவுக்கு அந்த முன்பு பின்பு என்ற காட்சிகளை பார்க்கும்போது நம்மால் ஜீரணிக்கவே முடியவில்லை என்றுதான் தெரிகிறது. அதாவது சில நிமிடங்களில் கட்டிடங்கள் தவிடு பொடியானாலும் இங்கு உண்மையிலே நாம் பாராட்ட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் மனித நேயம் ஜெயித்துக் கொண்டிருக்கிறது. ஒருவருக்கொருவர் உதவி கொண்டிருக்கிறார்கள். முன்பு இருந்த கட்டிடம் தற்போது எப்படி பாருங்கள். இந்த கட்டிடத்தை பாருங்கள், மிகப்பெரிய அபார்ட்மெண்ட், அதாவது பலர் நூற்றுக்கணக்கான மக்கள் குடியிருந்த கட்டிடங்கள். இது ஒரு பிளாட். தற்போது அது உடைந்து சிதைந்து இருக்கிறது. முன்பு பின்பு என்று பார்க்கும்போது அந்த கட்டிடம் இருந்து ஒரு பகுதியே இல்லை.
மூன்று கட்டிடங்கள் இருக்கின்றன. அதில் ஒரு கட்டிடம் இல்லவே இல்லை, முற்றிலுமாக உடைந்து சுக்குநூறாக சிதைந்திருக்கிறது. இதைதான் நாம் பார்க்க முடிகிறது. அதாவது அதே போன்ற ஒரு காட்சி நமக்கு கிடைத்திருக்கிறது. அதாவது ஒரு கட்டிடம் உடைந்து விழும் பொழுது ஓடி வருகிறார்கள். அந்த உடைகின்ற காட்சியின் போது அந்த பொதுமக்கள் தப்பிக்கின்ற அந்த பதவதைக்கும் காட்சிகளும் நமக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடியும். தற்போது அந்த காட்சி விரைவிலே போட போகிறோம். கட்டிடம் அது உடைந்து விழுகின்ற காட்சி. அப்பொழுது அந்த பொதுமக்கள் தப்பி ஓடுகின்ற காட்சி நாம் ஏற்கனவே செய்திகள் எல்லாம் ஒளிபரப்பியிருந்தோம். இருந்தாலும் நமக்கு கிடைத்து இது ஒட்டுமொத்தமாக ஒரு ஏரியல் வியூ, அதாவது ட்ரோன் காட்சி. பாருங்கள், இந்த கட்டிடம் தற்போது ஓடி வருகிறார்கள். நிலநடுக்கம் வந்தது, முதல் நிலநடுக்கம் வந்துவிட்டது 7.2. அந்த அதிர்ச்சியை பார்த்து எல்லோரும் வீட்டை விட்டு ஓடி கிடைத்ததை எடுத்துக்கொண்டு வெளியே ஓடி வருகிறார்கள். அந்த விரிசல் விழுந்து கொண்டே இருக்கிறது, நாம் பார்க்க முடிகிறது. கட்டிடத்தை விரிசல், அந்த விரிசல் உடைகிறது. அந்த படிக்கட்டில் இறங்கி வருகிறார்கள் பொதுமக்கள், உடைகிறது காட்சி. இன்னும் சில நொடிகளை இவர் உயிர் தப்பியது என்பது, இவர்கள் எல்லாம் அந்த ஒரு நொடியிலே உயிர் தப்பி இருக்கிறார்கள். அதன் பின் அந்த கட்டிடம் முற்றிலுமாக உடைந்து சிதைந்து சுக்குநூறாக தவிடு பொடியாகிவிட்டது. இந்த காட்சி உண்மையிலேயே பதபதைக்க வைக்கிறது. என்ன நடந்தது? அந்த ஒரு நிமிடத்திலே அந்த பூமி பிளந்து உள்ளே சென்று விட்டது என்பார்களே, அது போன்ற காட்சிகள் தான் தற்போது அங்கு அரங்கேறிக்கின்றன. வெறும் 60 நொடிகள், ஒரு நிமிடத்திலே இதுவரை நமக்கு கிடைத்த தகவல், அங்குள்ள முதற்கட்ட தகவலாக அவர் சொல்லியிருப்பது 10,000 கோடி ரூபாய் அளவிற்கு இழப்பு. முதல் கட்ட தகவல். இது மேலும் பல லட்சம் கோடிகளுக்கு செல்லக்கூடும் என்று கூறியிருக்கிறார்கள். அதை தான் நாம் தலைப்பாகவே கொடுத்திருக்கிறோம். 60 நொடிகளில் 10,000 கோடி காணாமல் போய்விட்டது, பஸ்மமாகிவிட்டது. இயற்கையின் கோர்ற பசிக்கு ஆளாகி இருக்கிறது வெனிசுலா என்றுதான் கூற வேண்டும். உலகின் நம்பர் 1 ஆயில் ரிச் கண்ட்ரி, எண்ணெய் வளத்திலே நம்பர் 1 நாடாக இருக்கும் வெனிசுலா தற்போது என்ன செய்வது என தெரியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறது. பாருங்கள், அந்த உயிருடன் சிலரை மீட்கின்ற காட்சி. உண்மையிலேயே அந்த குழந்தை இன்னும் உயிரோடு இருந்திருக்கிற அந்த குழந்தை பூமியிலே வாழ வேண்டும் என்பதற்காக அந்த குழந்தையும் அவர்கள் குடும்பத்தினர் மீட்கின்ற காட்சி. இது போன்ற காட்சிகள் தற்போது கடந்த 30 மணி நேரமாக தீவிரமாக அங்கு மீட்பு பணிகள் இரவு பகலாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கு மனிதனையும் கட்டிடங்கள் நொறுங்கி தவிடு பொடுவாகி ஒட்டுமொத்த நாடே தற்போது அழிந்து விட்டது என்று கூறும் அளவுக்கு காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இந்த அழிவிலும் அந்த ஜெயித்துக் கொண்டிருக்கிறது மனிதநேயம் என்றுதான் கூற வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் பக்க பலமாக இருந்து உதவி கொண்டிருக்கிறார்கள். பக்கத்து நாடுகள், எதிரி நாடுகள், நட்பு நாடுகள் என அனைவரும் கரம் கோர்த்து தற்போது வெனிசுலாவுக்காக களம் இறங்கி இருக்கிறார்கள். பல நாட்டு உதவி படைகள் அங்கு சென்றிருக்கின்றன, மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். வெனிசுலாவை மீண்டும் மீட்டெடுப்பதற்கான அனைத்து உதவிகளையும் வழங்குவதற்கு அனைத்து நாடுகளும் தயாராக இருக்கின்றன. அந்த காட்சிகள், அந்த பெண்மணி கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கு பிறகு உயிரோடு மீட்கப்படுகிறார். இதுவும் ஒரு அதிசயம் என்றுதான் கூற வேண்டும். கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்திலே இந்த பெண் மாட்டிக்கொண்டிருந்தார். தற்போது அந்த ஒரு நட்சத்திர ஓட்டலில் இருந்தவர் தான் இவர். ஒட்டுமொத்தமாக அந்த இடமே பஸ்மமாகிவிட்டது. அங்கிருந்து அந்த பெண்ணை மீட்கின்ற காட்சியை தான் நம்ம பார்த்தோம். இது போன்ற காட்சிகள் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றன. ஆனால் நீங்கள் பார்க்கலாம், நீங்க அந்த பெண் கிட்டத்தட்ட 100 அடி ஆழத்தில் இந்த பெண்ணை மெல்ல மெல்ல மீட்டு வெளியே அடிக்கின்ற காட்சி. அந்த காட்சியை பார்க்கும்போது நம்மால் தெரிந்து அந்த பெண் வெளியே வரும்பொழுது 24 மணி எடுத்து, அதாவது உயிர் போய்விட்டு உயிர் வந்திருக்கிறது, மறுபிறவி எடுத்திருக்கா என்றே கூறலாம். அந்த பெண்மணி மறுபிறவி எடுத்திருக்கா என்றே கூறலாம். அவரை மீட்டெடுக்கின்ற காட்சியை தான் பார்க்கிறோம். தற்போது அந்த ஒட்டுமொத்தமாக இது போன்ற காட்சிகள் தொடர்ந்து அங்கு வந்து கொண்டே இருக்கின்றன. அந்த ஏரியல் காட்சிகள் பார்க்கும் பொழுது கட்டிட குவியல்கள் தான் எங்கு நோக்கிலும் கட்டிடம், அதாவது வானுயர்ந்த கட்டிடங்களாக இருந்த வெனிசுலாவின் தலைநகரம் காரகஸ் ஆகட்டும், அதே போன்ற துறைமுக நகரமான லாகூரா ஆகட்டும், தற்பொழுது கற்குவியலின் நகரமாக காட்சியளிக்கிறது. அந்த ரப்பீஷ் நகரமாக எங்கு நோக்கிலும் கட்டிடங்கள் உடைந்து தரிக்கிற காட்சிகள் தான் எல்லா இடத்திலும் இருக்கின்றன. இது போன்ற தொடர்ந்து இழப்பு, மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள ஊடகவியலாளர்கள் பலரிடம் பேசிய போது அவர்களிலும் பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதிலே ஒருவர் நம்மிடம் பேசிய பொழுது, நாங்கள் உயிர் பிழைத்ததே பெரிய புண்ணியம் என்றுதான் கூற வேண்டும். தற்போது எங்களை மீட்டெடுப்பதற்காக பல நாட்டு உதவிகள் குவிந்து வருகின்றன. ஆனால் இதில் எங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய மற்றொரு செய்தி என்னவென்றால், இந்த நிலநடுக்கம் இத்தோடு நின்றுவிடப் போவதில்லை என்பதுதான் எங்களுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய தகுதியாக இருக்கிறது. என்றால் நிலநடுக்கவியல் மையத்திலிருந்து வந்திருக்கிற தகவல், அடுத்து ஆப்டர் ஷாக் என்ற இரட்டை பூகம்பம் வந்திருப்பதால், ஆப்டர் ஷாக் என்பது குறைந்தபட்சம் அடுத்த 4 நாட்களுக்காக அடுத்தடுத்து இருக்கும். மேலும் ஒரு 6.6 அளவில், ரிக்டர் அளவில் 6 அல்லது 7 அளவிலே மீண்டும் ஒரு பெரிய பூகம்பம் வரலாம் என்றும் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். எனவே எங்களால் என்ன செய்வது என தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் தற்போது உதவிக்கரம் தொடர்ந்து குவிந்து வருவதால் அந்த மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. ஆனால் இந்த நிலையிலிருந்து வெனிசுலா நாடு மீண்டு வருவதற்கு குறைந்தது பல ஆண்டுகள், 4-5 ஆண்டுகளாக ஆகும் என்று கூறலாம். அந்த அளவுக்கு இழப்பு ஏற்பட்டிருக்கிறது.
என்ன நடக்க போகிறதோ, அடுத்து என்ன பூகம்பம் வரப்போகுது என்ற அச்சத்திலே அங்கு வாழ ஆரம்பித்து விட்டார்கள் பொதுமக்கள். இருப்பினும் உலக நாடுகள் அனைத்தும் தற்போது கரம் கொடுத்து உதவுகிறோம் என கூறியிருக்கிறார்கள். எனவே மனிதநேயம் எப்போதுமே ஜெயிக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. இருப்பினும் இயற்கை பேரிடர் வந்தால் என்ன நடக்கும் என்பதற்கு இந்த வெனிசுலாவின் பாதிப்பு, அழிவு என்பது மிகப்பெரிய உதாரணமாக தற்போது கண்முன்னே தெரிந்து கொண்டிருக்கின்றதுதான் கூற வேண்டும்.